1 Timothy 4 verse 1. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 It's speaking about the last days. மீண்டுமா கடைசி நாட்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. It says here the Holy Spirit speaks explicitly that in the latter times some will fall away from the faith, paying attention to deceitful spirits. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே குத்துண்ட சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம். They will fall away from the faith. அவர்கள் விசுவாசத்தை விட்டு விழுந்து விடுவார்கள். Now some people say if you are once in the faith you can never fall away. ஒரு சிலர் சொல்கிறது என்னவென்றால் விசுவாசத்திலே வந்து விட்டால் விழவே மாட்டீர்கள் என்று. I don't believe that. I believe the Bible. நான் அதை நம்புவதில்லை, நான் வேதத்தை நம்புகிறேன். I believe what the Bible says you can fall away from the faith. விசுவாசத்திலிருந்து நீங்கள் விலகி விட முடியும், வழுக்கி விட முடியும். You can be in the faith and you can fall away from the faith. நீ விசுவாசத்திலே ஒரு காலத்தில் இருந்து விசுவாசத்தை விட்டு வழுக்கி விட முடியும். If you don't believe that, it's because you have listened to preachers more than you have read the Bible. இதை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் வேதத்தை காட்டிலும் அதிகமாக பிரசங்கியாரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். ஆகவே தான் நான் சொல்வதை நம்புவதில்லை. Many years ago, a few years ago, I asked the Lord. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். I said, Lord, what shall we do with so many Christians nowadays who listen to television Christian preachers more than read the Bible? ஆண்டவரே, இன்றைக்கு வேதத்தை அதிகமாக வாசிப்பதை காட்டிலும் அதிகமாக டிவியிலே வரக்கூடிய பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, இவர்களை குறித்து என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். And they are getting their doctrines by hours of watching Christian television rather than by hours of reading the Bible. மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பதிலிருந்து ஒரு உபதேசத்தை பெறுவதை காட்டிலும் அதிக மணிக்கணக்காக டிவி பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டு தங்கள் உபதேசங்களை பெற்றுக் கொள்கிறார்களே ஆண்டவரே. Here's the word I got from the Lord for myself anyway. எனக்கென்று தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். If they've got a Bible, அவர்களுக்கு வேதம் இருக்கிறது, and they don't read it, அதை அவர் வாசிக்கவில்லை என்றால் they deserve to be deceived. அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். They deserve to be deceived. அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏற்ற மக்கள். Because they value the word of some man on television than the Holy Spirit's word in the Bible which they have got in their own houses. தங்களுடைய சொந்த வீடுகளிலே வைத்திருக்கிறார்களே அந்த வேத வசனத்திலே வரக்கூடிய ஆவியானுடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக டிவி பிரசங்கியார்களை கேட்டு அந்த வார்த்தையை தான் நம்புகிறார்கள். Some of you tell me honestly. உங்களிலே ஒரு சிலர் நேர்மையாக சொல்லுங்கள் பார்ப்போம். Answer to yourself. உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Don't you watch Christian television more than you read the Bible? வேதத்தை நீங்கள் வாசிக்கிற நேரத்தை காட்டிலும் அதிக மணி நேரம் நீங்கள் டிவி தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பிரசங்கியாரை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Let me tell you what Jesus says. இயேசு சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். You will be deceived and you deserve to be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியான மக்கள். Because you honor the word of man more than the word of God. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக கனப்படுத்துகிறீர்கள்.